அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலு 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதி கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும். இன்று பார்க்கக்கூடிய பகுதி வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாவணி. அந்த பகுதியில் 2 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியை பாருங்கள், அதற்குரிய வினாவும் விடையும் பாருங்கள். வீரமாமுனிவர் தமிழகத்தில் தங்கி பணி செய்த இடங்களை பற்றியும் அங்கு அவர் ஆற்றிய தமிழ் பணி பற்றியும் நூலகத்திற்கு சென்று செய்திகளை திரட்டுக. அவருடைய வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பார். இயற்பெயர் கான்ஸ்டான்ஸ் ஜோசப் பெஸ்கி, நாடு இத்தாலி, காலம் 1680 1747. நிகண்டு முறையை மாற்றி தமிழில் அகராதி முறையை புதுப்பித்தவர். தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர். படைப்புகள் சதுர அகராதி, தொன்னூல் விளக்கம் அதாவது இலக்கண நூல், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமாத்மா குறுக்கதைகள், மொழிபெயர்ப்பு நூல். அடுத்தது திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். இலக்கிய தமிழுக்கும் பேச்சு தமிழுக்கும் உள்ள வேறுபாட்டை ஆராய்ந்து தனித்தனியே இலக்கணமும் கொடுந்தமிழ் இலக்கணமும் எழுதியவர். பெரிய புராணம் கம்பராமாயணத்திற்கு ஈடாக தேம்பாவணி காப்பியத்தை எழுதினார். திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்ற மன்னர் இவரின் எளிமையையும் துறவையும் கண்டு வியந்து இவருக்கு இஸ்மத் அதாவது சந்நியாசி, தூய துறவி என்னும் பட்டத்தை அளித்தார். என்று அவர் செய்த பணியும் என்னென்ன பணிகள் செய்தார் என்பதை பட்டியலிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 2வது வினா. கண்ணதாசனின் இயேசு காவியத்தில் மழைப்பொழிவு பகுதியை படித்து அதில் வரும் அறக்கருத்துக்களை எழுதுக. இயேசு காவியம் என்பது கவியரசு கண்ணதாசன் எழுதிய ஒரு நூல். அதில் என்னென்ன அறக்கருத்துக்கள் இருக்கிறது என்பதை அதையும் வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கின்றார்கள். அந்த பகுதி பாருங்கள். சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது. சாந்தங்கிறது அமைதி. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவன் ஞான நன்னயம் செய்விடு என்ற வள்ளுவர் படி அந்த அமைதியான பண்பு பெற்றவர்களாக உயர்ந்த பேறு பெற்றவர்கள் என்று சொல்கிறார். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறாமை. அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது. தேவைப்படுவது பொறுமை. தவறாக சொல்லிட்டு அதில் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. அந்த பொறுமை தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார். அந்த மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமை உடையது. அடுத்து இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது. அறம் என்கிற ஒன்றனை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும். அடுத்து பொருள் ஈட்டுதலில் அறவழியை பின்பற்ற வேண்டும். அறவழி என்பது நேர்மையான வழியிலே பொருளை சேர்க்க வேண்டும். இரக்கம் உடையோரே பேறு பெற்றவர் ஆவர். அவர்கள் பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவர். மனிதன் ஆசையில் விழுந்துவிட்டால் அவனது வாழ்வு பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும். அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர் சோலையாக மாறிவிடும். மனிதர்கள் சண்டை சச்சரவுகள் போட்டிகள் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும். அத்தகைய புகழ்பெற்றவர்களைத்தான் சான்றோர்கள், உயர்ந்தோர்கள், பெரியோர்கள் என்று அவருக்கு பல வகையான உலக மக்களே பாராட்டக்கூடியது. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்று வள்ளுவருடைய வாக்கேற்ப பெருமை அடைவர் என்று இந்த கருத்து நமக்கு உணர்த்துகின்றது. நன்றி, வணக்கம்.